கூட்டணி தொடர்பாக பொதுவெளியில் பேசக்கூடாது என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற கொறடா மாணிக்கம் தாக்கூருக்கு தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகை எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் ஜெபர்சன் வழங்க கேட்கலாம். ஜெபர்சன், வணக்கம். இது தொடர்பான விவரங்களை வழங்கலாம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணியில போட்டியிட இருப்பதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் இன்னும் தொடங்கப்படாது இருந்தது. இந்த நிலையில்தான் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான மாணிக்கம் தாக்கூர் தொடர்ச்சியாக பல்வேறு விஷயங்களை கூட்டணிக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து வருவதாக தற்போது செல்வ பெருந்தகை தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக திமுகவில் கூட்டணி சேரும் போது ஆட்சி அதிகாரத்துல பங்கு, அதிக இடத்துல போட்டி என்று தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வரும் மாணிக்கம் தாக்கூர் மற்றும் சில தலைவர்கள் இது தொடர்பாக டெல்லிக்கு சென்றும் தலைவர்களை சந்தித்து பேசியதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினரும் அவ்வப்போது கருத்துக்களை தெரிவித்து வந்தார்கள். தொடர்ச்சியாக தமிழக முதலமைச்சர் சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பது தமிழகத்தில் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒன்று என்று திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார். அத்தோடு காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த கோரிக்கையும் நிராகரித்திருந்தார். இந்த நிலையில் தொடர்ச்சியாக அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்பது தொடர்பாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்னமும் திமுக காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு குழு அமைக்கப்படாமல் பேச்சுவார்த்தையும் தொடங்கப்படாமலேயே இருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இல்லை என்று தமிழக முதலமைச்சர் தெரிவித்த நாளில் இருந்தே மாணிக்கம் தாக்கூர் தொடர்ச்சியாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்த வண்ணமே இருக்கிறார். இது தொடர்ச்சியாக கடந்த சில தினங்களுக்கு முன்பாக மதுரையில் பேசிய அவர் எந்த தொகுதியில் நமக்கு பூத் கமிட்டி நிர்வாகிகள் இல்லை என பேசினார்களோ அந்த தொகுதியிலே நாம் அதிக பூத் கமிட்டி நிர்வாகிகளை நியமனம் செய்து அந்த தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் என்று நாம் கோர வேண்டும் என்றும் அவர் பேசியிருந்தார். இது மீண்டும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. திமுக காங்கிரஸ் கூட்டணியில பிளவு ஏற்படக்கூடிய ஒரு நிலை உருவாவதாக கருதப்பட்டது. இது தொடர்பாக தொடர்ந்து செல்வ பெருந்தகை இது கட்சியினுடைய முடிவு, இது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருப்பது, அது தொடர்ச்சியாக கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு, இதையெல்லாம் பேசுவதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. திமுகவில் அந்த குழு அமைக்கப்பட்ட பின்னர் நாங்கள் பேசி கட்சியினுடைய தலைமை மற்றும் ராகுல் காந்தி சேர்ந்து இந்த முடிவை எடுக்க போவதாக அவர் தொடர்ச்சியாக அறிவித்து வந்தார். ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மாணிக்கம் தாக்கூர் தொடர்ச்சியாக திமுகவை வம்புக்கு இழுப்பது போன்று பேசி வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் தான் தற்போது சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த செல்வ பெருந்தகை மாணிக்கம் தாக்கூர் மீது புகார் கொடுப்பதற்காகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோருவதற்காகவும் தான் தற்போது பெங்களூருவுக்கு மல்லிகார்ஜுன கார்கேயை சந்திக்க செல்வதாக பேட்டியளித்திருக்கிறார். இது காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளேயே தற்போது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எங்களுடைய கட்சியில எத்தனை பேர் போட்டியிட வேண்டும், அதிக அளவில் போட்டி விடக்கூடிய தொகுதிகள் எண்ணிக்கை அதிகரிக்க வேண்டும் என்பது கட்சியினராக இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய வகையில நான் பேசுவது நியாயமான ஒன்றுதானே என்று ஒரு தரப்பினரும், இதுபோன்று கட்சியினுடைய தலைமைக்கு கட்டுப்படாமல் நீங்கள் பேசுவது எவ்வாறு திமுக காங்கிரஸ் கூட்டணியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல முடியும் என்று கட்சியினுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை கூறி வருகிறார். இந்த நிலையில் தான் மாணிக்கம் தாக்கூர் மீது நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக மல்லிகார்ஜுன கார்கேயை சந்திக்க இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகை தொடர்ச்சியாக இன்று உடனடியாக அங்கிருந்து டெல்லிக்கு செல்வதாகவும் தகவல் வெளியாயிருக்கிறது. டெல்லியில் ராகுல் காந்தியை சந்தித்து இது தொடர்பாக முறையிட இருப்பதாகவும் தகவல். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.